Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் நான் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டெமோ ஆர்டர் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இல்லை, செகண்டு. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் போட்டேன், நல்லா தான் வந்தது. ஸோ செகண்ட் ஆர்டர் தான் இது. இதில் என்னென்ன வந்திருக்குன்னு, என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் இந்தியாவில் இருக்கும்போதே அமேசானில் செக் பண்ணேன், பட் நான் வாங்கலை. இங்கே வந்தோன்னே இதில் பார்த்தோன்னே வாங்கிடலான்னு தோணுச்சு, அதனால் வாங்கியாச்சு. ஸோ இது என்னென்னா வந்து நம்ம ஷூ வாஷ் பண்ணுறதுக்கு இந்த பேக்கில் போட்டு மிஷினில் போட்டுட்டா சூப்பராக வாஷ் ஆகி கொடுத்துரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை வாங்கியிருக்கேன், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து இங்கே வந்து வீட்டில் வந்துட்டு 2 டேபிள் இருக்குது, அது வந்து கிளாஸாக இருக்குது. ஸோ எட்ஜு வந்து கொஞ்சம் பசங்க இடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த டேப் மாதிரி வாங்கியிருக்கோம், அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஓகே, இதுக்காக தாங்க நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். இங்கே எப்படின்னா ஆர்டர் போட்டால் வந்து நமக்கு 10 days ஆகுது சாலிடாக வந்து டெலிவரி ஆகிறதுக்கு. ஸோ இந்த 10 days வந்துட்டு நான் மழை வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க மினி விளாக்ஸ்லலாம், நான் ஸ்ட்ரோலரில் தான் குழந்தைய வச்சு தள்ளிட்டு போகிறேன். ஸோ இங்கே அடிக்கடி எப்போ மழை வருதுன்னே தெரியாது, வெயில் அடிக்கும், டக்குன்னு மழை வந்துடும். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரோலர், அதோட இங்கே காற்றும் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால ஸ்ட்ரோலரில் வந்து எல்லோரும் இந்த கவர் போட்டிருந்தாங்க. வந்த உடனே நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ விண்ட் ப்ரூஃப், ரெயின் ப்ரூஃப், அதனால் வந்து அதை ஆர்டர் பண்ணேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கணும். ஸோ இனிமேல் குழந்தைய வந்துட்டு கவலைப்படாமல் ஸ்ட்ரோலரில் வச்சு தள்ளிட்டு போகலாம். ஸ்ட்ரோலர் ரெயின் கவர் கரெக்டாக இருக்கணும். யூனிவர்சல் மாடல் தான் ஆர்டர் போட்டிருக்கோம், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஜிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நான் லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸ்ட்ரோலரில் இதுவும் செட் பண்ணிட்டேங்க. இது எப்படின்னா இங்கே ஜிப்பு மாதிரி இருக்குது, இங்கே பேபி உட்கார வச்சுக்கலாம், இங்கே ஃபுல்லாக கவர் ஆகுது. கீழே வெல்க்ரோ டேப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இது வந்து எனக்கு எல்லோரும் எடுத்துகிட்டு போகும்போது கூட டவுட்டு, இது விண்ட் ப்ரூஃப்காகவும் போடுவாங்க. ஏன்னா இங்கே காற்று வெயிலே அடித்தாலும் காற்று ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ அதனால் சூப்பராக இருக்குங்க. இனிமேல் கவலை இல்லாமல் குழந்தைய தள்ளிட்டு போகலாம். ஏன்னா எப்போவுமே வந்துட்டு அவனை தூக்கிட்டு போகும்போது சில் காற்று ரொம்ப அடிக்குது. அப்படியே எனக்கே வந்து ஃபேஸ் ஏதோ ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். அவனுக்கு எப்படி இருக்கும்னு ஒரு டைமும் தள்ளிட்டு போகும்போது யோசிச்சுட்டே இருப்பேன். ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி இந்த ஜாக்கெட் போட்டு போவேன். அதை காமிச்சேன்னா இந்த ஜாக்கெட் தான், அதே மாதிரி தான், அதே கலரில் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி அதை ஆர்டர் போட்டதே நான் மறந்துட்டேன். தேங்க் காட் அது வந்து ஃபுல்லாக இருக்குது, இது வந்து ஹாஃபாக வாங்கியிருக்கோம். ஸோ அதாங்க, இது போட்டாலுமே எனக்கு ஃபேஸில் ரொம்ப இதாகுமேனு ரொம்ப யோசித்தேன். ஓகே, அதனால் இப்போ வந்துட்டு ஹாப்பியாக போகலாம் தள்ளிட்டு. மழை பெஞ்சாலும் கவலை இல்லை. ஏன்னா இப்போ மழை பெஞ்சப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரெயின் கோட் இருக்குது, நான் போட்டுப்பேன். போட்டுட்டு கொடை பிடிச்சிட்டு அவனுக்கு நினைக்கக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி தள்ளிட்டு போவேன். ஸோ இப்போ ஃப்ரீயாக போகலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஜாலி தான். நிறைய பேர் இந்த அன்பாக்சிங் வீடியோலாம் போடுவாங்க, அப்போல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வாங்குறோமோ இல்லையோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இது மாதிரி போடுவேன்னு நான் நினைக்கல, நானும் போடுறேன், நல்லா இருக்குது. இது வந்து குழந்தைக்கு சாக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தாங்க. நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஆங்கிள் லென்த் சாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவன் கலட்டி போட்டுடுறான். இங்கே வந்து ஃப்ளோர் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ஆனால் சாக்ஸ் இல்லாமலே தான் நடக்கிறாங்க 2 பேரும். நான் வந்து இண்டோர் செப்பல் மாதிரி வாங்கியிருந்தேன், ஒரு மாதிரி ஃபர் டைப்பு. அது இல்லாமல் என்னால் நடக்கவே முடியாது. ஆனால் அந்த குழந்தைங்க 2 பேரும் சாக்ஸே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் அவன் கலட்டாத மாதிரி கொஞ்சம் லென்த்தியான சாக்ஸாக வாங்கிட்டேன். இனிமேல் எப்படி கலட்டுறான்னு நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து செட் ஆஃப் 5ங்க.
செட் ஆஃப் 5 ஆர்டர் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு இதுவும் குழந்தைக்கு. இது வந்து ஆக்சுவலாக நான் குழந்தைக்கு சாக்ஸ் பார்க்குறப்ப கீழே சஜஷனில் வந்தது. ஸோ க்யூட்டாக இருந்தது இந்த செட்டு. இங்கே வின்டர் வியரு உள்ளே பார்த்தா விண்டருக்கு மாதிரி நல்லா வார்மாக இருக்கும். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செட் ஆஃப் 3 இருந்தது, அதனால் வாங்கிட்டேன். குட்டி டெடி. இது ஒரு கலரு. இதுக்கு இது வந்து செட்டு இப்படி. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஓகே, ஒரு வேளை நல்லா இல்லைன்னாலும் வீட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு. இது வந்து இந்த ஸ்வெட் டைப் பேண்ட்டுங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு பேண்ட்டு தான் ஒழுங்காகவே இல்லைன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பேண்ட்டு நல்லா கிடச்சிருச்சு, நல்லா போட்டுக்க வார்மாக இருக்கும். ஸோ இது ஒரு கலர், இது ஒரு கலர் அண்ட் இது ஒரு கலர். இது 3 செட்டும் சேர்த்து வந்து 10-11 யூரோஸுங்க. ஓகே தான், வின்டர் வியர் 11 யூரோஸ்க்கு 3 செட் ஓகே தாங்க, நல்ல டீல் தான். ஸோ அதனால் நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். நம்ம இந்தியாவில் செட் ஆஃப் 3 பேண்ட்டே வந்து ட்ரெண்ட்ஸ்லலாம் வந்து 799 அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இது நல்ல டீல் தான் இல்லை, அதனால் நான் யோசிக்காமல் இதை ஆர்டர் போட்டேன். ஒருவேளை நல்லாவே இல்லைனாலும் வீட்டில் ரஃப்யூஸ்க்கு போட்டுக்கலாம் அப்படின்னு. பட் இது வெளியிலே போட்டு போகலாம், அந்தளவுக்கு நல்லா தான் இருக்கு. இது என்னன்னு எனக்கே தெரியல. ஓ, குழந்தைக்கு ஆக்சுவலி நாங்கள் இதில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் போல். ஓகே, இது வந்து ஃபுல் டைப் பண்ணியிருக்கேன். இதை நான் மறந்தே போயிட்டு திரும்பவும் அவனுக்கு அதுவும் இதே கலர் அங்கே இருக்குது, இதே கலர் திரும்பவும் வாங்கிட்டோம், இந்த ப்ளூ கலர். ஓகே, இது ஒரு ஜாக்கெட்டுங்க, ரெயின் ப்ரூஃப் வின்டர் வியர். ஸோ ஓகே தான், இது வந்து ஃபுல்லாக போட்டுக்குவான் அவன், நல்லா தான் இருக்கும். அதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் அவன் மூழ்கியே போயிடுவான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பிக் பாய் ஆனால் தான் போட முடியும்னு நினைக்கிறேன். போட்டு பார்க்கலாம் கரெக்டாக இருக்குமா தெரியல. இந்த மாதிரி இது வந்துட்டு நமக்கு ஐடியாவே இருக்காது பார்க்குறதுக்கும், போட்டால் தான் தெரியும். ஸோ போட்டு பார்க்கலாம். இங்கெல்லாம் எப்படி டெலிவரினா வந்து மார்னிங்கே கொண்டு வந்து 1 டேக்கு ஒரு டைம் தான் டெலிவரி பண்ணுவாங்க போல். அந்தந்த ஏரியாவுக்குன்னு ஒரு டைமிங் வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல. இங்கே வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா டெலிவரி வந்து 8 o'clock 8:30 அந்த டைமில் வந்து ஒரே டைமாக எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுறாங்க. தனித்தனியாக வராது, ஒரே பேக்கேஜாக எல்லாமே வந்துடுது. இதெல்லாமே வந்துட்டு யூகேலேருந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ கஸ்டம்ஸ்லாம் கிளியர் ஆகி அப்படி தான் வருது. ஸோ அதனால தான் இங்கே வந்து செய்கிறதுக்கு 10 days ஆகுது. ஸோ எதுனாலுமே நம்ம ஆர்டர் பண்ணோன்னா முன்னாடியே பிளான் பண்ணி சீக்கிரமாக பண்ணி வச்சுக்கணும். நமக்கு எப்போ தேவையோ அதுக்கு ஒரு 15 days முன்னாடியே ஆர்டர் போட்டால் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து சேரும். அது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நாங்கள் ஆர்டர் போட்டு அப்புறம் இங்கே வந்து ரிட்டர்ன்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்களாம். நம்ம வந்து அப்ளை பண்ணோன்னா ஒரு லேபிள் மாதிரி நமக்கு மெயில் பண்ணுவாங்களாம். அந்த லேபிளை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம இந்த பேக்கேஜில் ஒட்டி நம்ம போய் அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பிச்சி விடணுமா. அது மாதிரி நம்ம இது வரைக்கும் பண்ணதில்லை. நம்ம அதிகமாக ஆர்டரும் போட்டதில்லை. இந்தியாவில் ஆர்டர்னு இருந்துட்டு இங்கே எல்லாமே வந்துட்டு ஆர்டர்லாம் பண்ணுறது கொஞ்சம் இவ்வளோ ப்ராசஸ் இருக்கிறதுனால அமேசான்லாம் சீக்கிரம் வந்துடுதுங்க. அமேசான்லாம் சீக்கிரம் வந்துடுது. பட் டெமோலாம் வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணால் லேட்டாக தான் வருது. இது வந்து ஒரு இது ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, டிஷ் ட்ரைனர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாத்திரம்லாம் கழுவி இது இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
நிறைய பாத்திரம்லாம் வச்சா அடிக்கடிக்கு எனக்கு இருக்கிறதே குட்டி ஸ்பேஸ், அடிக்கடிக்கு எல்லாம் அடபடபான்னு கீழே விழுந்துருது. அதுவே பெரிய இரிட்டேட்டிங்காக இருந்தது. அதுக்காக இந்த டிஷ் வைனர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் ஆர்டர் பண்ணதில் இதுதான் ரொம்ப ப்ரைஸி, 25 யூரோஸ்ங்க. சரி, நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. சின்ன மாடலாக பார்த்தா ரொம்ப குட்டியாக வந்துருச்சுன்னா வெறும் பிளேட்ஸ் மட்டும்தான் அடுக்க முடியும், பாத்திரம் அடுக்க முடியாது. அதனால் இது மாதிரி ஆர்டர் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. இது இன்ஸ்டாலேஷன் இந்த மாதிரி தான் வரும் ஃபைனல் லுக்கு. நான் வந்து இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக காட்டுறேன். அப்புறம் வந்து நான் இதில் வந்து டெமுல ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் போட்டேன்னு சொன்னேன்ல, அதில் கொஞ்சம் சும்மா சின்ன திங்ஸ் தான் போட்டேன். இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில், அதுக்கப்புறம் இது காட்டுறதுக்காகவே நான் இப்போ போய் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து இந்த வாஷிங் மிஷினில் போட்டு அந்த இங்கே ட்ரையர் தானே யூஸ் பண்ணுறோம், ரொம்ப கசங்கி வருதா துணி. சரி ஓகே, இது வந்து ஆடெல்லாம் பார்த்துருக்கேன், இது ஏதோ ரொம்ப டேங்கிள் ஆகாமல் வரும், ரொம்ப கசங்காமல் வரும் இந்த பால்ஸ் போட்டான்னா. அதனால் ஒரு செட் ஆஃப் 4 போட்டேன். எனக்கு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி தெரியல. நீங்கள் யாராச்சும் இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இது உண்மையிலே வந்து ஒர்த்தா அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்க கூட தெரியல. யாராச்சும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. இல்லை நிறையா போடணுமா, இல்லை துணி கம்மியாக போட்டு அதுக்குள்ளே போட்டால் தான் இது ஒர்க் ஆகுமா, அது என்னன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. நானாக சும்மா போட்டு விடுறேன் அதை. அதுலேயும் மொத்தம் 4 வாங்கினேன். அதில் ஒன்று வந்து உள்ள துணி வாஷ் பண்ணி முடித்தோன்னா அதுவே ஒரு மாதிரி அமுங்கிக்குது. அது என்னன்னு தெரியல, அது ஏன் அப்படின்னு. இது ஸ்டீல் தாங்க, பரவாயில்ல. நான் கூட இதுவும் பிளாஸ்டிக்கில் வந்துடுமோ, நான் பிளாஸ்டிக்குன்னு தான் நினச்சேன். மார்னிங் கூட டெலிவரி ஆனப்போ பிளாஸ்டிக்காக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஓகே, இது ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதை இப்போது அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்படியா? சாரி, நான் மாட்டிகிட்டு வரேன், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. செட் பண்ணிட்டேன், பட் இது அநியாயத்துக்கு குட்டிங்க. ஆனால் இதை விட குட்டியாகவும் இருக்குது. அதை வாங்கி சொப்பு ஜாமா மாதிரி நம்மளால் வச்சுக்க முடியாதுல்ல. ஸோ இது வந்து இந்த வாட்டர் கலெக்ட் ஆகி இங்கே ட்ரெயின் ஆகும். இது இங்கே பிளேட்ஸ் அடுக்கிக்கலாம், இங்கே ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. ஏன்னா எனக்கு கிச்சனே ரொம்ப குட்டியா, நான் இதை விட பெருசாக வாங்கினாலும் எனக்கு அந்த இடத்துல வைக்க முடியாது, இதை விட சின்னதாக வாங்கினா பாத்திரம் அடுக்க முடியாது. ஸோ இதுதான் கொஞ்சம் ஓகே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் வாங்கினேன். ஓகே, இது கொஞ்சம் அசம்பிள் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எனக்கு பார்ட்ஸை மாற்றி அனுப்பிச்சிட்டாங்களோன்னு. பட் ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இப்போதைக்கு ஓகே. இன்னும் கொஞ்சம் ஆர்டர் போட வேண்டியிருக்கு. அடுத்த டெமோ ஹாலுக்கு வந்து ரெடியாக இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. சேனலில் நிறைய ட்ராவல் வீடியோஸ் அண்ட் ரீசெண்டாக வந்து ஸ்ட்ரைட்னர் வீடியோலாம் போட்டிருக்கேன். இன்னும் வீடியோ வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.